ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் சூரியனை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து, புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்தால் சூரியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குருவை பற்றி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியனால் இந்த மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அடுத்து குரு இங்கே இருக்கனால மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான நிறைகளோ அல்லது குறைகளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த குரு சித்திரை 1ஆம் தேதி குரு இங்கே பரணி நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது மேஷ லக்னத்தில் இருக்கிற 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரங்களும் தான் இந்த மேஷ லக்ன கட்டத்துக்குள்ளே இருக்கும். அந்த கட்டத்தில் குரு பரணி நட்சத்திரத்தில் இப்போ அந்த பரணி நட்சத்திரத்துடைய சாரத்தில் இப்போது இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது குரு பயிற்சியாக. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ குரு பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். குரு லக்னபாவத்திலேயே இருக்கார் அப்படின்னா குரு ரொம்ப சுபர். அதாவது சுபர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அதில் சில நல்ல கிரகங்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? குரு, சுக்கிரன், புதன் இதெல்லாம் நல்ல கிரகங்கள். அதெல்லாம் அதாவது நல்லது அப்படின்னா சாஃப்டான கிரகங்கள். கெட்டு போயிருந்தால் கூட மோசமாக இருக்காது, அந்த மாதிரி சாஃப்டான கிரகங்கள். அந்த குரு லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர்கள் கொஞ்சம் அமைதியானவங்களா, அமைதியானவங்களா அப்படின்னு சொல்கிறத விட ஆர்ப்பாட்டம் பண்ணாத, எதையும் ரொம்ப இப்போ ஒரு பரீட்சையில் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்படியே ஓடி குதிச்சு நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லாமல் நார்மலாக நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இருப்பாங்க. அதே போல் நிறையா மக்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்கும். அப்புறம் நார்மலாக கொஞ்சம் பூசின மாதிரியான உடம்போடு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நல்ல தேஜஸோடு இருப்பாங்க. லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதலே, தலை, மூளை இது எல்லாமே லக்னத்தில் தான் வரும். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு தேஜஸ் இருக்கும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்கும். எல்லா விஷயங்களையும் நிறைய விஷயங்களை கிரகிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது ஆசிரியர் இல்லைங்களா? அவங்க நிறைய விஷயங்களை கிரகிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் உடனடியாக அதை அப்படியே வெளிப்படுத்தி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கரெக்டாக செயல்படுறவங்களாக இருப்பாங்க. அதனால் அமைதியாக இருப்பாங்க. முதல்ல குரு அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க அமைதியாக இருக்கவங்களா இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு லக்னத்தில் குரு இருந்தார் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் ஒரு அந்தஸ்தாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாராவது அவங்கள பார்த்ததுமே அவங்கள பிடிச்சி போயிடும். இப்போ இவங்க டீச்சர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட தான் கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஞானம் அப்படிங்கிறது அவங்க பார்த்தாலே தெரியும். அவங்க நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிறது. லக்னத்தில் குரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு இருந்தார் அப்படின்னா அவர் ரொம்ப அந்த ஜாதகர்கள் கொஞ்சம் ஞானம், நல்ல அறிவு எல்லாம் இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலும் அது மாதிரியே தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த குரு இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன சூரியனுக்கு சொல்கிறப்பவே 50% தான் அந்த கிரகம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் 50% அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்கோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ, அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அவரும் 50% வேலை செய்வார் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த குரு நிற்கிறது பரணி நட்சத்திரத்தில். பரணி நட்சத்திரம் யாருடையது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த குரு என்ன மாதிரியான வேலைகளை செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது
சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது குரு லக்ன பாவத்திலையும் அதுக்கு முன்னத்து பாவமான 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார். இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பாவத்தை கெடுக்கிறது அதனுடைய 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி. ஆனால் லக்ன பாவத்துக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு இருக்குது. அந்த லக்ன பாவத்தை வேறு எந்த பாவங்களாலும் கெடுக்க முடியாது. அதனால் 12ஆம் பாவம் இங்கே எப்படி செயல்பட்டாலும் லக்ன பாவத்தை அதனால் கெடுக்க முடியாது. அந்த 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் குருக்கு இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் படோபடமாக, ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது, அப்புறம் நிறையா விஷயங்களுக்கு ஆசைப்படுறது, அது எல்லாமே வந்து சுக்கிரனுடைய குணம். இப்போது இந்த சுக்கிரனோடு சேர்ந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிற குரு என்ன ஆசைப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவார். அதாவது கையில் இருக்கிற தொகையை செலவு பண்ணுறதுக்கு தான் இந்த குரு பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் பாவ அதிபதியாக இருக்கனால விரயம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆனால் குரு அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கனால சுப விரயங்களாக அது இருக்கும். திருமணம், குழந்தைகள் கொண்டு போய் காலேஜில் சேர்த்துறது, அந்த மாதிரி அது பணம் கட்டி படிப்புக்காக தானே நம்ம சேர்த்துறோம். அந்த மாதிரி வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, நிறைய தங்கம் வைர நகைகள் வாங்கிறது, அந்த மாதிரி சுப வெட்டியாக வீணாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சுப விரயங்களை உங்ககிட்ட இருக்கிற கை காசை கரைய வைக்கும். அதுதான் இந்த குரு இந்த லக்னத்துக்கு செய்யும். அதாவது மேஷ லக்னத்தில் இருக்கிற குரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு விரய செலவுகளை கொடுக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்போது இந்த குரு நிற்கிறது 26வது டிகிரியில். அது உங்களுக்கு தெரியும், இந்த கட்டத்தில் வந்து 30 டிகிரிகள் இருக்கும். இங்கிருந்து இது 1வது டிகிரி, இதோட 30வது டிகிரி இதோட முடிஞ்சிடும். இப்போ இந்த குரு நிற்கிறது இங்கே 26வது டிகிரியில். ஏன்னா இனி ஒரு நாளோ என்னமோ தான் பரணிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே அடுத்த நட்சத்திரமான சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே இந்த குரு போயிடுவார். ஓகேங்களா? அப்படி கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே போகிற குரு என்ன வேலைகள்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சூரியன் குரு வந்து உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், குரு லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த குரு சூரியனுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னா சூரியனுடைய சாரத்துக்கு வந்துட்டாரா? அந்த சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அதே லக்ன பாவத்தில் இருக்குது. அப்போது அந்த லக்ன பாவத்தில் இருக்கிற சூரியன் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு தாந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தில் அரவிந்த் சாமி அவங்க அப்பாக்கே சொல்லுவார், தலையை அப்படி தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்படி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, நீங்கள் யார் தெரியுமா கெத்தாக இருக்கணும் அப்படின்னா தலை இப்படி ஒரு இன்ச்சு தூக்கிக்கணும். இந்த பாவத்தில் சூரியன் இருக்கவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க, தலையை அப்படி தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற சூரியனோட சாரத்துக்கு இந்த குரு போகிறாரு அப்படின்னா, குரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரும் மிக அதாவது விஷயஞானம் இருக்கும் குருக்கிட்ட. அந்த எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் கெத்தாக இருக்கிற ஆசாமி தான். அந்த கெத்தாக இருக்க ஆசாமி இந்த கெத்தான சூரியனுடைய சாரத்துக்குள்ளேயே போகும்போது குரு எப்படி இருக்கிறாருன்னா தான் பக்கத்தில் யாரையும் அண்டை கூட விட மாட்டார். அதாவது ஒரு 10 அடி முன்னாடி நின்று தான் அவர் கூட பேசவே முடியும். அப்படி ஒரு ஆளுமையோட இந்த குரு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சரியாக சொல்லணும். கொஞ்சம் மாற்றி கீத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான குருவாக சூரியன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது சும்மா சாதா விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். இந்த குருவை வந்து அணுகவே முடியாது. அப்படி அதாவது அவர்கிட்ட விஷய ஞானம் இருக்கும். சும்மா சாதாரணமாலாம் வந்து அவங்க பந்தா பண்ண மாட்டாங்க. ஆனால் விஷயம் எல்லாமே இருக்கும். அதுக்கு சரியான அளவுக்கு ஒரு பந்தாவும் இருக்கும். கொஞ்சம் கூட இறங்கி வரவே மாட்டாங்க, யாரையும் மதிக்கவே மாட்டாங்க. அதாவது அவரை போலவே ஒருத்தர் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களோ தவிர கொஞ்சம் சாதாரணமான ஆட்கள் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு அடி தள்ளி நிற்க வச்சு தான்
பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த குரு சூரியனுடைய இதில் போகிற குரு வந்து அவ்வளோ ஒரு அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈஸியாக அவங்கள பார்த்துடவே முடியாது, பேசிடவே முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறவங்களா தான் இந்த குரு சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் மிக சிறப்பாக இருக்குது இல்லைங்களா. இந்த டைமில் சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் இந்த குரு எங்கே இருந்தாலும் இந்த சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறனால குருவும் சூரியனும் மிக கெத்தாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனைவி, அவங்க அப்பா அம்மா, குழந்தைங்க அவங்களே வந்து இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம சொல்கிறத எதுவும் அவர் ஏற்றுக்கவே மாட்டார், அவர் சொல்கிறதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கவங்களே அந்த மாதிரி நடத்துகிறாரு அப்படின்னா, ஆஃபீஸில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க, இல்லை ஒரு கோயிலில் அர்ச்சகராக இருக்கார், அதெல்லாம் இருக்கும். இந்த குரு மோஸ்ட்லி குரு நல்லா இருக்கவங்க கோயிலில் அர்ச்சகர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த குரு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து சந்திரன், கேது, இந்த மற்ற கிரகங்களை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.